நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லாட்டி வர்த்தக போரை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு புட்டினை பார்த்து ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. அதுக்கு புட்டின் தரப்புல சொல்லி இருக்கக்கூடிய காட்டமான பதில் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இந்த போரை நிறுத்துறதுக்கு சீனாவினுடைய உதவியை ட்ரம்ப் எப்படி நாடுறாரு அப்படிங்கிற அந்த புள்ளியிலையும் வந்து நிற்கிது. எல்லாத்தையும் தாண்டி சீனாவுக்கு நிறைய ஆஃபரையும் அள்ளி கொடுக்குறாரு ட்ரம்ப். அது கோவிட் தடுப்பூசியாக இருக்கட்டும், அந்த தடுப்பூசியிலிருந்து வரக்கூடிய எய்ட்ஸ் மாதிரியான நிகழ்வுகளாகட்டும், இதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்ட் செக் அடிப்படையில் சில உண்மைகளையும் நம்ம கண்டறிஞ்சிருக்கோம். அது என்ன சைனாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில போடப்பட்டு இருக்கக்கூடிய டீல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. பார்டர் பார்டர் பார்டர், இதுதான் வந்து ட்ரம்பினுடைய ஃபைட் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய ரகசியம் போல. அந்த அளவிற்கு அவர் முழுக்க இந்த பக்கத்து நாடுகளை பிடிக்கக்கூடிய பெரிய வேலையை செய்ய தொடங்கியிருக்காரு. அதில் ஒன்று, ஃபஸ்ட்டு கனடாவை வச்சு அவர் பெரிய கோல் ஒன்று போட்டார். அதுதான் 51வது மாகாணமாக கனடாவை இணைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு கனடா தரப்பில் இருந்து பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வரல. ஈவன் எதிர்க்கட்சிகள் கூட சத்தமே இல்லாமல் அதை முன் வச்சாங்களே தவிர, ஏன் நாடா கைப்பற்றுறதுக்கு நீ யாருடா அப்படிங்கிற கேள்வியை கனடாவை சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவன் கூட கேட்கல. ட்ரூடோ வந்து கேட்டிருந்தார் அப்படின்னா ஹீரோவாக மாறி இருப்பார். இன்றைக்கி அவர் ஜீரோவாக மாறி நிற்கிறார். ஸோ கனடா அறிவிக்கப்படாத ஒரு மாகாணமாகவே ட்ரம்ப்போடு சேர்ந்துருச்சு. அடுத்து மெக்சிகோ. இந்த மெக்சிகோ அப்படிங்கிற அந்த நாடு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோம்பாங்க. ஸோ அந்த ஏரியா முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தன்னுடைய வரைபடத்தை எல்லாம் வரைஞ்சி காட்டி, இது ஏன் ஏரியாடா உள்ளே வராத அப்படின்னு ட்ரம்ப்புக்கு தனியாக எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்காங்க. மெக்சிகோவை ஆளுவது இன்னொரு நபர். அப்போது இந்த மெக்சிகோவுக்கு எதிராக தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்னுடைய குடிமக்களை என்னுடைய நாட்டுக்குள்ளே நீ அனுமதிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாருக்கு ரெடியாகிறாரு. எப்படி சைனா மீது வர்த்தக போரை தொடங்குறதுக்கு அவர் முடிவெடுத்திருக்காரோ, அதே மாதிரியான ஒரு போரை மெக்சிகோவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு எதிராக எடுத்திருக்காரு. அப்போது அந்த இடத்துல இருந்து ஒரு நெடிய ஒரு சுவர் ஒன்று போட்டிருக்காங்க அமெரிக்காவினுடைய பார்டரில். அதை தாண்டி யாரும் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லையில் பாதுகாப்புக்காக 10,000 ட்ரூப்ஸை நிப்பாட்டி வச்சுருக்காரு. 10,000 இராணுவத்தை சேர்ந்த படைகளை வந்து அவர் நிப்பாட்டி வச்சுருக்காரு. இது ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்கை வந்து மெக்சிகன்ஸுக்கு ஏற்பட்டுச்சு. காலங்காலமாக மெக்சிகன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறிச்சு. முதற்கட்டமாக அதுக்கு சுவர் எழுப்பி அதுக்கு கட்டுப்பாடு விதிச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மைக்ரண்ட்ஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பெரிய அளவிலான இப்போது இராணுவ வீரர்களை நிறுத்தி இருக்கிறதுங்கிறது அந்த நாட்டு மக்களை முகம் சுளிக்க வச்சுருக்கு, கண்ணீர் விட்டு அழ வச்சுருக்கு. எதுக்குடா அவ்வளோ பெரிய மெக்சிகோவில் இருந்து எதுக்கு இங்கே அமெரிக்காவுக்கு வந்து குளிர்லையும் காட்டுத்தீலையும் சாகணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம இங்கிருந்து கேட்குறோம். ஆனால் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்போவுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாக்காயை விட நாளை கிடைக்கக்கூடிய பலாக்காய் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் அந்த பலாக்காயும் நாளைக்கு வந்து கலாக்காயை விட மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மெக்சிகனுக்கு புரியலை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இன்னொரு பக்கம் கிரீன்லாண்டு. இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிற அந்த நாடு டென்மார்க்கோடு சேர்ந்தது. இந்த கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதும் சரி, கிரீன்லாண்டே விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ஒரு லா மேக்கர் கெத்தாக ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அவர் யார் அப்படின்னா ஆண்டர் விஸ்டிசன் அப்படிங்கிற நபர் தான். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ட்ரம்ப்பை பார்த்து எஃப் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காரு. நீ இங்கிலீஷில் நல்லா கேட்டிங்க அப்படின்னா எஃபண்டஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை. நம்ம ஊரில் வந்து பெண்களை வைத்து மட்டுமே கெட்ட வார்த்தைகள் இங்கே அடையாளப்படுத்தப்படும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. பொதுவான ஒரு வார்த்தை தான் எஃபண்டஸ் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை மையப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாருக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க.
ஸோ இந்த நபர் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நபர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றை நம்ம இந்த இடத்துல பெரிதுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய நாட்டை அபகரிக்க நீ யார்? இப்போ பாலஸ்தீன மக்கள் வந்து பெரிய அளவில் குரல் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ முழுமையாக ஆக்கிரமித்து இன்றைக்கி தேசம் இல்லாமல் நாடோடிகள் ஆக வாழக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு பாலஸ்தீன மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி நாளைக்கு கிரீன்லாண்ட் ஆகிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியை அந்த நபர் விதிச்சிருக்கார். ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக கிரீன்லாண்டு இப்போ குரல் எழுப்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். பார்டர் ப்ராப்ளமா, அதை பற்றி கவலையப்படாத அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அப்படிம்பாங்க, அவரை கைது பண்ணுவதற்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு அறிவிப்பே கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. ஏன் அப்படின்னா மதுரா அப்படிங்கிறவர் ரஷ்யாவினுடைய ஃப்ரெண்டு. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஃப்ரெண்ட் அவர். ஸோ மதுரா வந்து அவருடைய ஏரோப்ளேன், அவர் போயிட்டு இருந்த ஏரோப்ளேன், இது எல்லாத்தையும் அமெரிக்கா கைப்பற்றி வச்சுருக்காங்க. வெனிசுலாவினுடைய தேர்தலையே அமெரிக்கா அங்கீகரிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெனிசுலாவினுடைய அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரானவர். ஸோ அமெரிக்க குடிமக்கள் ஒருபுறம் இருக்க, வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாத்தையும் நாடு திரும்ப சொல்கிறாரு. நீங்கள் அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டை பற்றி கவலைப்படாதீங்க, வெனிசுலாங்கிற நாடு ஒரு பொன் விளையக்கூடிய ஒரு பூமி தான், நீங்கள் நம்ம நாட்டுக்கு வாங்க, நம்ம நாட்டில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, எதுக்கு அங்கே போய் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குரலை இப்போ எழுப்பியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிஸ்கினுக்கு எதிராக அருள்தாஸ் அப்படிங்கிற நபர் எப்படி குரல் எழுப்பினாரோ, அவன் ஒரு முட்டாப்பாய மாதிரி பேசுகிறான், உலக இலக்கியங்களை படைத்தவன் ஆனால் அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத அற்ப புத்தி உடையவன் எப்படி அருள்தாஸ் வந்து முதல் குரலை எழுப்பினாரோ, அதே மாதிரி வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்கள் இப்போது ட்ரம்ப்புக்கு எதிராக முதல் குரலை சூப்பராக பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான். என் நாட்டுக்கு, என்னுடைய நாட்டு குடிமகனை நான் காப்பாற்றுவேண்டா அப்படிங்கிற தைரியமான ஒரு வார்த்தையை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கார். ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு ஒரு புறம், அவர் ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தார், அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பட் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பில் மிக முக்கியமான என்று டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிரான அறிவிப்பு அப்படிங்கிறது. இராணுவத்திலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, அதாவது வானவில் குரூப் இருப்பாங்கள்ல அந்த எல்ஜிபிடி குரூப்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம ரெண்டு பாலினம் தான் அப்படின்னு டோட்டலாக ஒரு இனத்தையே அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அமெரிக்காவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே தாய்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரி சேம் செக்ஸ் மேரேஜ், ஒரே பாலினத்தை, தன் பாலினத்தை சேர்ந்த நபர்களையே திருமணம் செய்வதற்கு அங்கீகாரம் அளிக்கிறோம் அப்படின்னு தாய்லாந்தினுடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்லாந்தினுடைய அந்த நபர் வந்து ஒரு சூப்பரான ஒரு அழகான லேடி, இப்போ தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா, தாய்லாந்தை பொறுத்தளவில் பணம் தான் எல்லாமே. அங்கே உங்களுக்கே தெரியும் தாய்லாந்து அப்படின்னாலே என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கே அவங்க பெரிய அளவில் விரும்ப மாட்டாங்க. தாய்லாந்தினுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி, என்னுடைய நண்பர் தாய்லாந்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சரி ஆண்களும் சரி திருமணத்தை விரும்ப மாட்டாங்க. திருமணங்கிறது லீகலாக அங்கே ஆண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் ஆண்களே வந்து வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க, பெண்களும் அதே மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத அங்கீகரிக்குது அப்படின்னா அந்த அரசு அவ்வளவு மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தாய்லாந்து இப்படி ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவு, தாய்லாந்தினுடைய அதிபர் ஒரு உத்தரவு, ரெண்டுமே வெவ்வேறு கோணங்கள் தான். சீனா நினச்சா உக்ரைன் போரை நிறுத்திடலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கெத்தாக பேசியிருக்காரு. இது கெத்தா இல்லை மக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பதவிக்கு வந்த ஒரே நாளில் உக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ட்ரம்ப். பட் இன்ன வரைக்கும் அவரால் செய்ய முடியலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது அவ்வளவு எளிமையாக முடிக்கக்கூடிய போர் அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய யோசனைகள்லாம் சரியாக வரலை. நேட்டோவில் உக்ரைனை 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் முன்வச்ச விஷயத்தை புட்டின் ஏற்றுக்கல. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ட்ரம்ப்பினுடைய அமைச்சரவை இன்னும் முடிவு செய்யாமல் இருக்குது. புட்டினும் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புட்டினுக்கு கொடுத்துருந்தார். மிரட்டுறாரு வர்த்தக போர்ஸ்னு. அதுக்கு புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். மரியாதையாக பேச்சுவார்த்தை இருந்தது அப்படின்னா நான் பேசுகிறதுக்கு ரெடி. எப்படி மரியாதையாக நீ பேசுகிறதுக்கு தயாராக இருந்தீன்னா நான் பேசுகிறதுக்கு ரெடின்னு புட்டின் சொல்லிட்டார். ஸோ அப்போ அமெரிக்காவுக்கு மரியாதையாக பேச தெரியாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அப்படி தான் ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க.
ஆர்டர் போடுற இடத்துல அமெரிக்கா இருக்குங்கிற ஒரு தோரணை இன்ன வரைக்கும் அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிபர்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு மக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி யதார்த்தமான நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ட்ரம்ப்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஐ லைக் ஹிம் அப்படின்னு இருக்கார். நான் அவரை மிகவும் விரும்புகிறேன். யாரை? ஜி ஜின்பிங்கை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எனக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஜி ஜின்பிங் மேலே திடீர் பாசம் எதனால் அப்படின்னு கேட்டால், சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு மல்டிபோலார் கான்செப்ட்டுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பேசியிருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து சீனாவை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான பெரிய வேலையை தொடங்கியிருக்காரு. இன்னொரு ஆஃபரையும் கொடுத்துருக்காரு. சீனா மூலியமாக தான் இந்த கோவிட் வைரஸ் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவுச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆய்வுங்கிறது அமெரிக்காவில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. உலகின் பல்வேறு நாடுகள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ புதிதாக NDTV கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சீனாவில் தயாரிக்கப்பட்டக்கூடிய வைரஸ் ஒரு புறம், ஆனால் அதை எதிர்ப்பதற்காக ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதில் HIV புரதங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பகீர் குண்டை தூக்கி போட்டாங்க. இதை ஃபேக்ட் செக் அடிப்படையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதை சொன்னது ஒரு டாக்டர். அவர் யாருன்னா டாக்டர் ரிச்சர்டு எம் பிளம்மிங் அப்படிங்கிறவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரதம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது என்ன பண்ணும், இந்த COVID-19க்கு எதிராக ஒரு புதியதொரு நோய் எதிர்ப்பு சக்தியை, ஆன்டிபயாட்டிக்கை அந்த COVID-19 வைரஸுக்கு எதிராக உடம்புக்குள்ளே செலுத்தும். இதுதான் அந்த தடுப்பூசி. ஸோ அப்படிப்பட்ட அந்த புரதத்துக்குள்ள HIV வைரஸினுடைய துகள்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இது ஃபேக்ட் செக் அடிப்படையில் பொய்யானது அப்படிங்கிறத NDTV ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ தோல்வியுற்ற தடுப்பூசியை மையப்படுத்தி அவர் பேசுவது சரியல்ல. வெற்றி பெற்ற தடுப்பூசிகள் தானே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மைத்தன்மை வாய்ந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. COVID-19 பற்றிய விஷயங்கள் வெளியில் வரும்போது COVID-19க்கான அந்த தடுப்பூசி மட்டுமல்ல, COVID-19 சீனாவால் தான் பரவுச்சு அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஆராய்ச்சியவே அமெரிக்காவில் நிறுத்துறேன் அப்படின்னு போட்டார் ட்ரம்ப். ஸோ இனிமேல் சீனாவுக்கு எதிராக அந்த வார்த்தைகள் இனிமேல் பயன்படுத்தப்படாது அமெரிக்கா சைடில் இருந்து. ஸோ WHO அவர் வெளியேறியதனுடைய விளைவு, சீனாவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய நட்பு, COVID-19 பஞ்சாயத்தை சீனாவோடு சேர்ந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஸோ அப்போது சீனாவோட ஒரு பெரிய பாண்டை அமெரிக்காவினுடைய அதிபர் இப்போ ஏற்படுத்தியிருக்காருங்கிறது தான் இந்த செய்தியின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு புறம் சீனா தன்னுடைய இளைஞர்களையும் சரி மக்களையும் சரி பெரிய அளவில் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சீனாவில் மொத்தமாக 700 மில்லியன் கேமராக்கள் இருக்குது. ஒரு நபருக்கு 2 கேமராக்கள் தொடர்ச்சியாக அந்த நபரை மட்டுமே வாட்ச் பண்ணும். காரணம் என்னென்னா, ப்ராட்டஸ்ட் அதிகமாக சீனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிகமான அளவில் போராட்டக்காரர்கள் ஜி ஜின்பிங்க்கு எதிராக குவிகிறாங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், அதற்கு பிறகு அவங்கள அரெஸ்ட் செய்யப்பட்டு, நம்ம ஊரில் எல்லாம் ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் அரைச்சி வச்சு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சீனாவில் அப்படி கிடையாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்களாம். ஸோ அவங்கள ஒரு தனி ரூமில் அடைச்சி வச்சு அவங்கள பைபோலார் டிஸார்டராக மாற்றக்கூடியது, அதாவது மேலொன்றும் கீழொன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ புதியதொரு ஒரு திரவத்தை அந்த மூளைக்குள்ளே சுரக்க வைக்கிறதுக்கான வேலையை இந்த பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நோய்க்கு இவங்க உட்படுத்துகிறாங்க இந்த போராட்டக்காரர்கள். ஸோ சீனாவில் அதிகமான நபர்கள் மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டு நிறையா மருத்துவமனைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டக்காரர்கள். போராட்டக்காரர்களை அச்சுறுத்துவதற்காக சீனா செய்யக்கூடிய இந்த செயல்கிறது எதிர்கால சந்ததியினரையே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சீனா உலகத்திற்கு தெரியாமல் ஏகப்பட்ட மசூதிகளையும் இடித்த வரலாறுகள்லாம் இருக்குது. அதை நான் ஏற்கனவே பிரசாத் சிக்னேச்சரில் பதிவு செஞ்சுருக்கேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் சீனா செய்தா, அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிச நாடா சீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனாவினுடைய கருப்பு பக்கங்கள் ரொம்ப மோசமானது. அமெரிக்காவின் நட்புறவு நாடாக மாற இருக்கக்கூடிய சீனா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட நல்ல உதவிகளை செஞ்சு கடனை கொடுத்து அந்த நாடை அடிமையாக்கி வச்சிருக்கு. பதிலுக்கு பாகிஸ்தானை சீனா அடிமையாக்கிருச்சா, அப்போ நம்ம வங்கதேசத்தை அடிமையாக்கிடுவோன்னு சொல்லி தன்னால் நியமிக்கப்பட்ட முகமது யூனிஸை அந்த இடத்துல நோபல் பரிசுலாம் கொடுத்து அமெரிக்கா அந்த இடத்துல ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இருவேறு துருவங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு நாடாக இருக்கிறது. இப்போ இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு சேட்டலைட்லாம் ஏவுறதுக்கு சீனா தான் உதவி செய்கிறாங்க. அந்த வகையில் பாகிஸ்தானுடைய சேட்டலைட் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. அதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள்லாம் எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் லைக் வாட்டர் டேங்க் அப்படிங்கிறாங்க.
ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி சிண்டெக்ஸ் மாதிரி வந்து இருக்குது பாகிஸ்தான் தயாரிச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்டு. இதை ஏவக்கூடிய ஒரு நாடு வந்து இதை எப்படி கொண்டு போய் அந்த இடத்துல லான்ச் பண்ணி விண்ணில் ஏவுவாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. தவிர பாகிஸ்தானியர்கள் வந்து தன்னுடைய நாடு சேட்டலைட்டை உருவாக்குனதுக்கு வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு பலூன் மாதிரி வந்து சேட்டலைட்டு மாதிரியே ரெடி பண்ணி அதை பறக்க விட்ட காட்சிகள் எல்லாம் ட்ரோலாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானியர்கள் இப்போ சேட்டலைட்டில் விடக்கூடாதா, அவங்க என்ன கிள்ளிக்கீரையா அப்படின்னு கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான வசதிகள் கிடையாது. இன்னொரு நாட்டினுடைய உதவியோடு தான் அவங்களால சேட்டலைட்டை ஏவ முடியும். ஸோ சீனா அதற்கான உதவிகளை செய்து, பட் இப்படி கிண்டல் பண்ணுவது சரியல்ல. அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக சேட்டலைட்டு, வாட்டர் டேங்காக சேட்டலைட்டு, அதுவும் பாகிஸ்தான் தயாரித்ததுன்னா அது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கா, அப்படிலாம் கேட்குறதுங்கிறது முறையல்ல. அனைவரையும் மதித்து ஒரு வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. பட் கிடச்சிருக்கக்கூடிய செய்திகளை வரிசைப்படுத்துவது மட்டுமே என் வேலை. எது சரி எது தவறு அப்படிங்கிறதையும், எது நல்லது எது கெட்டது என்பதையும் அறிவார்ந்த என்னுடைய பிரசாத் சிக்னேச்சர் சப்ஸ்கிரைபர்கள் முடிவு செய்வார்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.